வெல்கம் டு குஷி மாம் சேனல். எல்லாருமே வந்து பொங்கலை சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு டே வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அலாரம் வச்சு தான் வந்து எழுந்தது. 4 மணிக்கெல்லாம் வந்து ஹீட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோலம் தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன். தைப்பொங்கல்ன்றதுனால பானை கோலம்லாம் வரைஞ்சி கரும்பெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தேன். குளிச்சுட்டு வந்த உடனே அந்த கோலம் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொங்கலுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன். நைட்டே வந்து இந்த பட்டாணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். இந்த பட்டாணி வந்து நிறைய மிக்சிங் காயெல்லாம் போட்டு செய்வாங்க. இந்த குழம்புக்கு வந்து எங்கள் பாட்டி ஒரு பேர் சொல்லுவாங்க, சூரியன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு வந்து செய்ய தெரியாது, ஓரளவுக்கு ஏதோ செய்வேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வேன். அவங்க அளவுக்குலாம் வந்து சுத்தமாக வந்து வரவே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சூரியன் குழம்பு. இப்போ வைக்கிற பொங்கல் வந்து சூரியன் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து பொங்கல் வச்சிடணும் அப்படின்ட்டு. சரி எனக்கு வந்து இந்த பானையில் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் வந்து பானை இல்லை அப்படின்றதுனால பானை வாங்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையல. சரி பாத்திரத்துலேயே வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சில்வர் பாத்திரத்தில் மஞ்சள் தடவி ஃபுல்லாக வந்து 4 பக்கமும் வந்து பொட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த பானைக்கு கழுத்துக்கு வந்து மஞ்சள் வந்து கட்டணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்க வந்து அந்த கிழங்கு மஞ்சள் வந்து ரொம்ப பெருசாக வெயிட்டாக இருந்தது. அது கட்டணும்னா இந்த பாத்திரமே வந்து சாஞ்சிடும் அப்படின்றதுனால பூ கட்டுற நூல் வந்து எடுத்துட்டு அந்த கழுத்தில் வந்து சுற்றி அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் உடச்சி ஹோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த நூலில் வந்து மஞ்சள் நுழைச்சி வந்து கட்டி விட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஃபேமிலியோட. நாங்களும் இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு கூட சொல்லலாம். பொங்கலுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொங்கல் வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போ பொங்கல் வரும், புது ட்ரெஸ்ஸு, இந்த கரும்பு இதெல்லாம் வந்து பொங்கல் டைமில் வந்து எல்லாருமே ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. கல்யாணம்னு ஆகிட்டாலே ஃபேமிலி, குழந்தைங்க, ஸோ இந்த மாதிரி இவங்க கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இந்த மஞ்சள் வந்து பானைக்கு கட்டினதுக்கு அப்புறமா அரிசி வந்து நல்லா 3 வாட்டி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு தண்ணி வந்து அந்த பானையில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பால்லாம் ஊற்றி ஒரு சிலர் செய்வாங்க. நமக்கு இந்த பால் ஊற்றி பொங்கல் செஞ்சு பழக்கமே இல்லை. சரி அதனால் எப்பவுமே செய்கிற மாதிரி நார்மலாகவே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிலர் வந்து அந்த பால் ஊற்றி செய்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி இருந்தாலும் நம்ம இப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டிலாம் வந்து இந்த பொங்கல் செஞ்சாலே படைக்கிறதுக்கு வந்து இந்த பூசணி இலையில தான் வந்து அந்த பொங்கல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க படைக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த பூசணி இலை, பூசணி பூ கிடைக்கிறதுன்றது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்போது அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து செய்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த முறத்துலலாம் வச்சு செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. ஃபைனலாக அடுப்பு பற்ற வச்சு பொங்கலும் வச்சாச்சு. நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்து 5 மாதம் ஆகிடுச்சு. பால் காய்ச்சும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த 5 மாதத்தில் வந்து வந்த ஃபஸ்ட்டு தைப்பொங்கல் எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. பொங்கல் வந்து கிழக்கு பார்த்தா மாதிரி பொங்குச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது. நாங்கள் இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண சொல்ல பால் பொங்கும்போது கிழக்கு பார்த்தா மாதிரி தான் பொங்குச்சு. ஸோ இதையும் செகண்ட் டைமும் அந்த மாதிரி இருக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொங்கல் பொங்கும் போது ஹஸ்பண்ட் வந்து ஹாலில் தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து பொங்கல் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பொங்கலெல்லாம் கும்பிட்டுட்டு அம்மாவும் வந்து காலைல சடனாக ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நான் பொங்கல் மட்டும் தான், சக்கரை பொங்கல் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். பொங்கலுக்கு வந்து 2 பொங்கல் வந்து செய்வாங்க. ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று வந்து அந்த சாத பொங்கல் மாதிரி செய்வாங்க. சரி நம்ம வீட்டில் வந்து பொங்கல் சாப்பிட்றதுனா அது நான் ஒரு ஆள் மட்டும்தான். பாப்பா வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் சுத்தமாக பொங்கலே வந்து தொடமாட்டாங்க அப்படின்றதுனால சரி ஒரு டம்ளர் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து இந்த லாஸ்ட்டு மினிட்ல தான் போயிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்குகிற ஆளுன்னு கூட சொல்லலாம். எப்பவுமே முன்னாடி நாள் போய் கொஞ்சம் பொறுமையாக வாங்குகிறோம் அந்த பழக்கமே எனக்கு கிடையவே கிடையாது. இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை ஒன்று ஒன்றா பார்த்து தேடி போய் வாங்குற மாதிரி இருந்தது. யாரெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு டம்ளருக்கு வந்து நான் 2 டம்ளர் வந்து வெல்லம் சேர்த்து நல்லா ஸ்வீட்டாக வந்து அதிகமாக போட்டு பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட் வந்து அதிகமாக வச்சு சாப்பிட்றதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தனியாக வந்து எல்லாமே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க எப்போ தூங்கி எழுந்துச்சி வராங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சாரி வந்து
நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சாரீ எடுத்துட்டு போய் குடுத்தேன். பொங்கல் டைம்ல வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன்னுட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஒன் டைம் தான் இந்த சாரீ கட்டினேன். சரி இதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு இத கட்டலான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் வந்து எடுத்து வேர் பண்ணியிருந்தேன். பொங்கல் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாசல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏத்தியிருந்தேன். என்னுடைய பானை கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. வெளியில விளக்கு வச்சதுக்கு அப்புறமா உள்ள வந்து காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் ஏத்தியிருந்தேன். நான் வந்து இந்த வாழை இலையெல்லாம் வந்து பொங்கல்லாம் வைக்கவே இல்ல. ஏன்னா பொங்கல் செஞ்சு அப்படியே வந்து சாமிக்கிட்ட வந்து அந்த பானையோட வந்து எடுத்து வச்சிருந்தேன். நம்ம அந்த கூரில் வந்து காயெல்லாம் விற்பாங்க மிக்சிங் காய், அந்த காய் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வந்து மஞ்சள் கரும்பு அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து சாமிக்கு வந்து படைச்சிருந்தேன். சரி சூரியன் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து சூரியன் பொங்கல் வந்து சாமிக்கு படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு இதுவாக இருந்தது. எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க சூரியன் பொங்கல் வந்து டக்குன்னு வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி டக்குன்னு வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து ரொம்ப சூப்பராக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தேன். ஹஸ்பண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். பாப்பாவும் வந்து எந்திச்சிட்டாங்க. அவங்க எந்திச்சி பின்னாடியே வந்துட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த சாமி கும்பிட்றத வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இந்த வராண்டால வந்து பொங்கல் வைக்கணும்னு ஒரு ஆசை. காற்று வந்து ரொம்ப அதிகமாக வரதுனால அவ்வளோ அடுப்பு வந்து சரியாக பற்ற வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம். அதனால வந்து நான் கேஸ் அடுப்புலேயே தான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து அடுப்பு இருக்குது. வீடு கிரகப்பிரவேசம் பண்ண சொல்ல நாங்கள் வந்து அடுப்பு வந்து வாங்கியிருந்தோம். அதிலே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு விறகெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வேளை பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அது வேறு மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்டவ்லேயே தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா கிழக்கு பார்த்தா மாதிரி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சீக்கிரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 10 மணி போல் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எதிர்பார்க்கவே இல்லை, ஹஸ்பண்டும் வந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வேலை இருந்தது, சரி அம்மா காஞ்சிபுரத்தில் அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தோம். தொடர்ந்து வந்து ஒரு 3 நாள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் தான் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எதிர்பார்க்கல. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து அம்மா வீட்டோட வந்து தங்கச்சி அப்புறம் தம்பி இவங்களோடலாம் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ வந்து மறுநாள் மாட்டுப்பொங்கல் வந்து கண்டினியூக்கான வீடியோ தான். மறுநாள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு தைப்பொங்கலுக்கு ஈவினிங்கே ரிட்டர்ன் வந்தாச்சு. சரி இந்த 2வது நாள் மாட்டுப்பொங்கல் வந்து வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக மாட்டுப்பொங்கல்னாலே ஃபுல்லாக வந்து நான்வெஜ் மட்டும்தான். ரொம்ப சூப்பராக தடபுடலாக வந்து செய்வாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து நான்வெஜ் தான். ஒரு பக்கம் மட்டன் கருவாடு குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பாப்பாவுக்கு உடம்பு முடியல. இந்த டைமில் வந்து நம்ம என்ன நான்வெஜ் செஞ்சாலும் பாப்பா வந்து சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு வந்து டெம்ப்டாக இருக்கும் அப்படின்றதுனால எதுவுமே செய்யலை. மறுநாள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்றதுனால காலையிலேயே வந்து சாமிக்கு வந்து படையல் வைக்கணும். தைப்பொங்கல் அப்போ நம்ம பொங்கல் வச்சுட்டோம் அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து ஏதாச்சும் செய்யலான்னுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். சரி இதை மட்டும் சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். லஞ்ச் ஏதாச்சும் செஞ்சோம்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுனால சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். இந்த வேலையும் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. சரி என்னடா சாமிக்கு வந்து பொங்கல் இதை இட்லி தான் செய்கிறோமே அப்படின்ட்டு சாமிக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இட்லி படைச்ச ஆள் நான் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. சரி ஊருக்கு போகிறதுனால சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து தேவைப்பட்டது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மா இந்த மாங்கொத்து அந்த மாதிரி வந்து ஒரு சில லாஸ்ட் மினிட்ல தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தேங்காய், மாங்கொத்து, பூ தைப்பொங்கலுக்கு வந்து சாமிக்கு எல்லாமே பூ போட்டது. சரி மறுநாள் சாமி கும்பிடுவோன்றதுனால பூவெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து எல்லாமே மாற்றி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் தக்காளிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அதையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வெஜிடபிள்லாம் வாங்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாம்பாரும் வந்து சைடில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு வந்து படையெல்லாம் போட்டு மறுபடியும் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஸோ எல்லா வேலையும் வேகமாக முடிச்சுட்டு சாமியை வந்து திருப்தியாக கூப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க? புது ட்ரெஸ்லாம் போட்டிங்களா? கரும்பு சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருந்திருக்கும்.
மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் வந்து அடுத்த லாகில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.